Hi or welcome back to my channel. இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு ரொம்ப பியூட்டிஃபுல்லான கோட் காலர் அதாவது நாச் காலர் ப்ளவுஸ் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ வீடியோவை எண்டு வரைக்கும் பாருங்கள். கொடுக்குற குட்டி குட்டி இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு டெஃபினட்டாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கம்ப்ளீட் ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். சரி வாங்க வீடியோக்கு போகலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நான் வந்து பேட்டர்ன் கட் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து ஃப்ரண்ட் பேட்டர்ன் அண்ட் பேக் பேட்டர்ன். ஷோல்டர் வந்து கம்ப்ளீட் ஷோல்டர் எடுத்து ஒரே ஒரு டாட் வச்ச ஒரு ப்ளவுஸ் இது நீங்கள் பிரின்சஸ் கட்டாகவும் போடலாம். இல்லை வந்து ஒரு 3 டாட் வச்ச ஒரு நார்மல் சோலி ப்ளவுஸ் மாதிரியும் போடலாம். ஒரு சோலி ப்ளவுஸ், பிரின்சஸ் கட் ப்ளவுஸ் இதெல்லாம் எனக்கு தைக்க தெரியாது, எப்படி மார்க் பண்ண தெரியாதுன்னா உங்களுக்கு நான் கீழே வந்து லிங்க் கொடுக்குறேன். அந்த லிங்க்கை பாருங்கள். லிங்க்கில் வந்து நார்மல் ப்ளவுஸ் எப்படி பண்ணுறதுன்னு ஃபஸ்ட்டு கற்றுக்குங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒட்டு போகிற வந்து கேன்வஸ் வந்து இட்ஸ் டாட்டட் கேன்வஸ். இது இல்லைன்னா நீங்கள் நார்மல் ரெகுலர் பேப்பர் கேன்வஸே நீங்கள் யூஸ் பண்ணலாம். டாட்டட் கேன்வஸ் இன்னும் கொஞ்சம் ஒரு சாஃப்ட் ஃபேப்ரிக் டெக்ஸ்டர் மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ இதில் நான் ஒரு லைனிங் எடுத்திருக்கேன். பேக் பார்ட் இது. பேக்கோட நெக்லைன் வந்து பார்த்திங்கன்னா பின்னாடிலேருந்து ஒரு 1/2 inch நான் எடுத்திருக்கேன். நெக்கோட இறக்கம் டெப்த்து வந்து 1/2 inch எடுத்திருக்கேன். நெக்கோட வித்து வந்து 2.75 எடுத்திருக்கேன். ஷோல்டர் வந்து உங்கள் ஃபுல் ஷோல்டர், உங்கள் ஷோல்டர் 15 inch அதை அப்படியே பாதி பண்ணி நீங்கள் அப்படியே ஃபுல் ஷோல்டர் நீங்கள் வைங்க. ஆர்ம் டெப்த் வந்து அதே நீங்கள் எவ்வளோ ஷோல்டர் பாதி பண்ணுறீங்களோ அதே அளவு தான் ஆர்ம் டெப்த்தும் நம்ம கொடுக்குறோம். ஸோ பேக் வந்து 1/2 inch நெக் டெப்த்தில் இதை நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம். ஸோ இது வந்து பேக் பார்ட். இப்போ ஃப்ரண்ட் பார்ட் நம்ம போகிறோம். ஸோ ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு வந்து நீங்கள் வந்து நெக் வித் எவ்வளோ எடுத்தோமோ அதே அளவே நெக் டெப்த் எடுத்துக்கலாம். ஒரு 2.5 inch நெக் வித் எடுத்திங்கன்னா அதே 2.5 inch நெக் டெப்த்தும் எடுத்துக்கலாம். நெக்கு வந்து கொஞ்சம் க்ளோஸ்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. ரொம்ப ஒய்டாக இல்லாமல் இப்போ நான் வைக்கிற மாதிரி ஃப்ரெஞ்ச் கர்வ் வச்சு கொஞ்சம் க்ளோஸாக நீங்கள் வரைஞ்சிக்கங்க. இப்படி வரைய தெரியலனா இந்த இடத்துல ஒரு பாக்ஸ் மாதிரி ட்ராப் பண்ணிவிட்டு அது இன்பிட்வீன் க்ராஸ் லைன் வந்து ஒரு 1லேருந்து 1.25 இருக்க மாதிரி பார்த்து நீங்கள் வந்து ஃப்ரண்ட் வியூ கொடுக்கும்போது உங்களுக்கு வந்து இன்னும் பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ ஒன்ஸ் வந்து கட் பண்ணி எடுத்த பிறகு டாட்டட் கேன்வஸ் ஒரு 1/2 ஃபோல்ட் பண்ணிடுறோம். ஃபோல்ட் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரண்ட் பார்ட் நம்ம கட் பண்ணி எடுத்தோம் இல்லையா, அதை வந்து இந்த டாட்டட் கேன்வஸ் மேலே நான் வைக்கிறேன். வச்சு இந்த நெக்லைனோட பாதியை இதை நான் இங்கே ட்ரேஸ் பண்ணுறேன். ஓகே, ஸோ இந்த நெக்லைன் அந்த யூ வருது இல்லையா, அந்த யூவை ட்ரேஸ் பண்ணுறேன். அந்த டவுன் பார்ட்டில் ஒரு 3 inch வரைக்கும் அந்த லைன் வரைஞ்சிட்றேன். ஓகே, ஸோ அந்த யூவிலேருந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து அங்கேயும் ஒரு 3 inchக்கு ஒரு ஷோல்டர் லைன் மாதிரி கொடுத்துட்டு இந்த 2 பாயிண்ட்டையும் இப்படி நம்ம கனெக்ட் பண்ணுறோம். ஸோ இது வந்து ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு மட்டும். ஸோ இந்த மெத்தடில் பண்ணும்போது நெக்லைன் வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் வந்து ராயேஜஸும் உள்ளே நமக்கு வந்து அழகாக மடங்கி கொடுக்கும். பேக் பார்ட்டோட ராயேஜஸை ஃபினிஷ் பண்ண நெக்லைனுக்கு 1/2 inch வந்து பயஸ் மாதிரி ஒரு க்ராஸ் பீஸ் மாதிரி நெக்லைனில் அடித்து நம்ம பேக் நெக்லைன் திருப்பும் போது அதுவும் நமக்கு நீட் ஆகிடும். ஸோ இப்போ இது 2 பீஸை ஒரு பீஸ் ஆஃப் ஃபேப்ரிக்கில் அயர்ன் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி வச்சு இதை நம்ம நீட்டாக அயர்ன் பண்ணிடலாம். ஸோ இது கம்ப்ளீட்டாக வந்து ரொம்ப குயிக்காக வந்து அயர்ன் ஆகிடும். நார்மலாக அந்த இன்டர்ஃபேஸிங் கேன்வஸ் ப்ரெஸ் ஆகலை, அயர்ன் ஆகலை, ஒட்ட மாட்டுதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த மாதிரி இல்லாமல் இது நல்லா குயிக்காக அயர்ன் ஆகிடும். இதை கம்ப்ளீட்டாக க்ளோஸ்டாக நெக்லைன் பார்ட்டில் கட் பண்ணுறோம். அவுட்டர் பார்ட்டில் 1/2 inch வந்து தையலுக்கு விட்டு இதை நம்ம கட் பண்ணி எடுக்கிறோம். சுற்றி கரெக்டாக கட் பண்ணோம். வெளி பக்கம் மட்டும் ஒரு 1/2 inch தையலுக்கு விட்டு இதை கட் பண்ணி எடுத்துக்கிறோம். ஓகே, ஸோ இப்போ எடுத்த இந்த பீஸை வந்து நம்ம ஃப்ரண்ட்டோட நெக்லைனில் துணியோட நல்ல பக்கத்தில் வச்சு இதை நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். ஓகே, இந்த லைனிங் பீஸை கீழே வச்சுட்டு மேல் துணியோட நல்ல பக்கத்தை மேலே வைக்கிறேன்.
ஸோ இதை ஸ்டிச் பண்ணி நம்ம இதை டர்ன் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதை ஃபஸ்ட்டு நான் பின் பண்ணிடுறேன். பின் பண்ணிவிட்டு இதே லைனில் நான் வந்து இங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக ஸ்டிச் பண்ணி இதை அப்படியே நான் வந்து டர்ன் பண்ணி கொடுத்துருவேன். ஓகே, இப்போ துணியோட ராங் சைடு இடத்துலேருந்து நான் ஃபஸ்ட்டு வந்து இந்த டாட்டை நான் ஹோல்ட் பண்ணிடுறேன். டாட் வந்து நான் கொடுக்குறது வந்து ஒரு 1.25 இன்ச் வரைக்கும் நான் இந்த டாட்டை கொடுத்துருக்கேன். ஸோ அந்த டாட்டை வந்து நம்ம இங்கே பிடிச்சி கொடுக்குறோம். ஓகே, ஸோ ஒன்ஸ் வந்து டாட்டை பிடிச்சிட்டோன்னா நமக்கு டாட் வந்து இந்த மாதிரி இருக்கும். ஓகே, இப்போ வந்து நம்ம இந்த பீஸை வந்து ஸ்டிச் பண்ணுறோம். ஸோ இங்கேருந்து இதை 1/2 இன்ச் நம்ம சீம் அலவன்ஸ் கொடுத்தோம் இல்லையா, அந்த 1/2 இன்ச் வரைக்கும் ஃபர்ஸ்ட் நம்ம மடித்து கொடுத்த பிறகு நம்ம உள் பக்கமாக அதை 2 பீஸையும் ஒன்றா ஜாயின் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து இந்த நெக்லைன் பார்ட்டு கீழே இருக்க அந்த லைனை ஸ்டிச் பண்ண போகிறோம். நெக்லைன் பார்ட்டை ஸ்டிச் பண்ணக்கூடாது. ஓகே, ஷோல்டரை ஜாயின் பண்ணி கொடுக்க போகிறோம். ஷோல்டரை ஜாயின் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம பேக் பார்ட்டோட ஷோல்டரும் ஃப்ரண்ட் பார்ட்டோட ஷோல்டரும் இப்படி லே பண்ண போகிறோம். ஸோ அந்த நெக்லைன் பீஸ் தைச்சோம் இல்லையா, அதை நம்ம ஓப்பன் பண்ணி கொடுத்துட்டு இந்த ஷோல்டர் டு ஷோல்டர் ஈவனாக வச்சு இதை நம்ம 1/2 இன்ச் சீம் அலவன்ஸில் ஷோல்டர் நம்ம ஸ்டிச் பண்ணுறோம். ஸோ ஒன்ஸ் வந்து ஷோல்டர் ஜாயின் பண்ணி முடித்த பிறகு ஷோல்டரோட பேக் பார்ட்டோட மிட் பாயிண்ட்டை மார்க் பண்ணி கொடுங்க. அதே மாதிரி நம்ம காலர் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணுமோ அதை மார்க் பண்ணி கொடுங்க. இங்கேருந்து ஒரு 1.75லேருந்து 2 இன்ச் வரைக்கும் நீங்கள் மார்க் பண்ணி கொடுங்க. ஸோ ஒரு சைடு எங்கே மார்க் பண்ணிங்களோ அதே மாதிரி தான் இன்னொரு பக்கமும் இருக்கணும். ஸோ அதை ஈவனாக நான் அலைன் பண்ணி அதையும் மார்க் பண்ணிடுறேன். ஓகே, இப்போ இதுக்கு நம்ம காலர் கட் பண்ண போகிறோம். ஸோ காலர் கட் பண்ணுறதுக்கு முன்னாடி இது எவ்வளோ தூரம் இருக்குன்றதை ஃபர்ஸ்ட்டு நம்ம மெஷர் பண்ணணும். மெஷர் பண்ணுறதுக்கு துணியோட ஃப்ரண்ட் பார்ட்டுக்கும் பேக் பார்ட்டுக்கும் இந்த மாதிரி இதை இப்படி ஓப்பன் பண்ணி லே பண்ணிவிட்டு ஃப்ரண்ட்டிலேருந்து பேக் வரைக்கும் இப்போ இதை நம்ம மெஷர் பண்ணுறோம். ஸோ எனக்கு வந்து ஒரு 5.25 வருது. ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஃபேப்ரிக் ஆன் ஃபோல்ட் எடுத்துகிட்டு உள்பக்கமாக மடித்து கொடுக்குறேன். காலரோட அகலம் உயரம் வந்து பார்த்திங்கன்னா 2.5, லென்த் வந்து பார்த்திங்கன்னா 2.5 எடுத்திருக்கேன். வித்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ எடுத்த அந்த 5.75 நான் மார்க் பண்ணுறேன் இங்கே. ஓகே, ஸோ 5.75 ஒரு லைன் வரைஞ்சிடுறேன். கீழே இருந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 இன்ச்லேருந்து 3/4 இன்ச் மேல் பக்கமாக மார்க் பண்ணி ஃப்ரெஞ்ச் கர்வ் வச்சு இதை கர்வ் பண்ணுங்கள். காலர் முடிகிற இடத்துல வந்து ஒரு 1/2 இன்ச் மட்டும் லைட்டாக வெளியே வரலாம். ஸோ இது எவ்வளோ வெளியே வரீங்களோ அது உங்கள் விருப்பம். எவ்வளோக்கு எவ்வளோ வெளியே வரீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ அந்த காலர் நல்லா பாயிண்ட்டியாக நமக்கு வரும். ஸோ நான் ஒரு 1/2 இன்ச் வெளியே வரேன். ஸோ இப்போ நான் இதை வச்சு பார்க்குறேன். அதாவது என் பேக் நெக்கும் ஃப்ரண்ட் நெக்கும் வச்சு பார்த்தா கரெக்டாக அந்த காலர் எண்டுக்குள்ளே முடியுது. ஸோ அதில் வந்து சைடில் மட்டும் 1/2 இன்ச் சீம் அலவன்ஸ் தையலுக்கு விட்டு அப்படியே நான் இதை ஸ்டிச் பண்ணிடுறேன் கட் பண்ணி. ஸோ இங்கே வந்து நான் கேன்வாஸ் எதுவும் அட்டாச் பண்ணலை. பிகாஸ் நான் வந்து பேஸ்டிங் நான் கொடுத்துருக்கேன். ஒரு லைக்ரா பேஸ்டிங் மாதிரி ஒரு ஃபேப்ரிக் திக்காக கொடுத்துருக்கேன். ஸோ அதனால் கேன்வாஸ் அட்டாச் பண்ணலை. ஒருவேளை உங்களுக்கு கேன்வாஸ் வேணால் இதை அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பாயிண்ட் இல்லாமல் நீட்டாக வந்து இதை நம்ம திருப்பி எடுத்துடலாம். திருப்பி எடுத்துகிட்டு பேக்கை வந்து ஒரு சின்ன நாட்ச் அடிச்சுக்குங்க. ஓகே, ஸோ அதே மாதிரி காலரோட சென்டரையும் வந்து பார்த்திங்கன்னா ஹாஃபாக ஃபோல்ட் பண்ணி ஒரு நாட்ச் அடிச்சிருக்கேன். ஸோ 2 நாட்சும் ஒன்றா மேட்ச் ஆகிற மாதிரி வச்சு பின் பண்ணிவிட்டு கரெக்டாக இந்த காலரை நம்ம மார்க் பண்ண அந்த 1.25லேருந்து 2 இன்ச் வரைக்கும் லைன் மார்க் பண்ணோம் இல்லையா, அது வரைக்கும் கரெக்டாக மேட்ச் ஆகிற மாதிரி வச்சு இந்த இடத்துல ஒரு 1/2 இன்ச் வந்து சீம் அலவன்ஸை நான் இங்கே ஸ்டிச் பண்ணிடுறேன்.
ஸோ இது ஸ்டிச் பண்ணி முடித்த பிறகு இந்த நாச்சஸ் வந்து கட் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 இன்ச் ஸ்ட்ரிப் எடுத்துருக்கேன். அதை ஹாஃபாக ஃபோல்ட் பண்ணி பேக்கில் வந்து நெக்லைன் வந்து கொஞ்சம் வந்து தையல் தெரிகிற மாதிரி ராயேஜாக இருக்கு இல்லையா, அதை வந்து நான் இங்கே மறைக்க போகிறேன். ஓகே, ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பேக் பார்ட்டுக்கு மட்டும், பின்பக்கம் இருக்கிற அந்த நெக்லைன் பார்ட்டில் மட்டும் ஒரு 1/2 இன்ச்சுக்கு மட்டும் இந்த மாதிரி ராயேஜ் தெரியாத மாதிரி ஒரு பயஸ் பீஸை வந்து அடிச்சிடுறேன். க்ராஸ் பீஸை அடித்து இந்த மாதிரி இதை ஸ்டிச் பண்ணிடலாம். ஸோ இதை ஓப்பன் பண்ணி டாப் ஸ்டிச் போட்டுக்குங்க. அதே மாதிரி இந்த ஃபேப்ரிக்லையும் கொஞ்சம் நம்ம நாச்சஸ் கட் பண்ணி கொடுங்க. ஓகே, ஸோ இப்போ வந்து இந்த ஃப்ரண்ட்டோட நெக்லைனை இப்படி க்ளோஸ் பண்ணி இது அப்படியே நம்ம தைக்கிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஃப்ரண்ட்டு ஷோல்ட்ரு வரைக்கும் தான் போகும், பேக் வரைக்கும் போகாது. ஸோ நம்ம பேக் வந்து தனி பீஸ் கொடுத்து நம்ம ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். இப்போ ஃப்ரண்ட்டு நெக்லைன் மட்டும் இப்படி நம்ம கர்வாக ஸ்டிச் பண்ணிடுறோம். ஓகே, அதே மாதிரி இன்னொரு பக்கமும் இதை நான் ஸ்டிச் பண்ணிடுறேன். ஸோ இதில் வந்து குட்டி குட்டியாக நாச்சஸ் எல்லாம் கட் பண்ணிவிட்டு இது அப்படியே ஃபேப்ரிக்கை வந்து அந்த நம்ம அயர்ன் பண்ண துணியை வந்து ராங் சைடுக்கு நம்ம நீட்டாக டர்ன் பண்ணிடணும். அந்த பாயிண்ட்டை மட்டும் பிடிச்சிக்குங்க. பிடிச்சிட்டு இதை கம்ப்ளீட்டாக உள்பக்கமாக திருப்பி இந்த மாதிரி கொடுக்குறோம். ஓகே, ஸோ ஒன்ஸ் வந்து திருப்பும்போது பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் பார்ட்டோட நெக்லைன் வந்து நமக்கு நல்லா ஸ்மூத்தாக ஃப்ளாட்டாக உங்களுக்கு ஆகிடும். இப்போ இதை நம்ம அயர்ன் பண்ணி கொடுக்கும்போது காலர் வந்து இந்த மாதிரி அழகாக நீட்டாக இருக்கும். ஸோ மேலேருந்து பார்த்திங்கன்னா நெக்லைன் வந்து எனக்கு ஒரு 7 இன்ச்சு வந்து நெக்கோட டெப்த் தேவை. அந்த 7 இன்ச் வரைக்கும் மார்க் பண்ணிவிட்டு அதை வரைக்கும் இப்படி நான் அயர்ன் பண்ணி இதை நான் கொடுக்குறேன். ஓகே, ஸோ ஒரு வாட்டி அயர்ன் பண்ணும்போது அந்த காலர் வந்து நல்லா நீட்டாக உட்காந்துரும். ஓகே, ஸோ நம்ம 1.75லேருந்து 2 எடுத்திருக்கோம் இல்லையா, ஸோ அது வரைக்கும் நமக்கு வந்து இது ஃபோல்ட் ஆகி கொடுக்கும். ஒருவேளை இந்த காலர் பேண்ட் வந்து நல்லா இந்த நாச் காலர் இன்னும் பெருசாக வேணும்னா எக்ஸ்ட்ராவாக அதை எடுக்கும்போது இன்னும் அது ரொம்ப பெருசாகவே வரும். ஸோ வந்து ஃப்ரண்ட் பார்ட் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ரொம்ப அழகாக அந்த காலர் ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து ஹூக் அண்ட் லூப் பட்டிக்கு ஒரு பீஸ் ஆஃப் ஃபேப்ரிக் எடுத்துக்கங்க. இந்த மாதிரி மேல் பக்கம் வந்து ஃபோல்ட் பண்ணிவிடுங்க. கீழே ராயேஜாகவே இருக்கட்டும். ஸோ நம்ம மார்க் பண்ண 7 இன்ச் லைன் வர வரைக்கும் இதை நான் வந்து இப்படி அட்டாச் பண்ண போகிறேன். ஸோ மேலேருந்து நல்லா எட்ஜில் வந்து இதை ஸ்டிச் பண்ணி கொடுங்க. ஸோ கீழே இருக்க அந்த பீஸ் ஆஃப் ராய்ஜஸை கட் பண்ணிவிட்டு இதில் வந்து நம்ம வந்து ஒரு சின்ன பீஸ் ஆஃப் ஃபேப்ரிக் கொடுத்து ஸ்டிச் பண்ணி டர்ன் பண்ணுறோம். ஸோ ஒரு 1.5 இன்ச் துணியை வந்து கொடுத்து இதை அப்படியே டாப் ஸ்டிச் அடித்து துணியோட ராங் சைடுக்கு வந்து இதை நான் மடித்து கொடுத்துட்றேன். ஸோ இப்போ நம்ம காலர் ப்ளவுஸ் ரொம்ப நீட்டாக அழகாக ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு நீங்கள் ஸ்லீவ் அட்டாச் பண்ணிட்டீங்கன்னா நம்ம ப்ளவுஸ் வந்து ரெடி ஆகிடும். ஸோ ஒன்ஸ் எல்லாம் கம்ப்ளீட்டாக முடித்த பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த அளவுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லான ப்ளவுஸ் உங்களுக்கு கிடச்சிடும். See you next time.